முதலாம் வகை சர்க்கரை நோய், அதாவது டைப் 1 டயபெட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ டைப் 1 டயபெட்டிஸ் வந்து காமனாக வந்து 5% 10% சர்க்கரை நோய் வந்து இந்த டைப் 1 டயபெட்டிஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வரும். இந்த டைப் 1 டயபெட்டிஸ் வந்து 90 to 95% வந்து குழந்தைகளை தான் யூஸ்வலாக வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய கொஞ்சம் ஒரு மோசமான பிரச்சனை இந்த டைப் 1 டயபெட்டிஸ். அந்த டைப் 1 டயபெட்டிஸ் வந்து 5 முதல் 15 வயது வரை உடைய குழந்தைகளுக்கு தான் காமனாக ஏற்படும். ரொம்ப ரேராக அது வந்து வயசானவங்களுக்கோ இல்லை 40-50 வயசுகளுக்கு மேலேயும் டைப் 1 டயபெட்டிஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன. இந்த டைப் 1 டயபெட்டிஸ் வந்து நம்ம கையில் வந்து கிடையாது. அதாவது அது ஏற்கனவே ஜெனட்டிக்கலாக ப்ரீடிட்டர்மைன், அதாவது இந்த HLA ரிஸ்க் அப்படி சொல்லுவாங்க. அதாவது ரத்தத்தில் சில குறிப்பிட்ட மரபணுக்கள் பிரச்சனைகள் உள்ளம்போது, அதாவது பிறப்பிலேயே அது தீர்மானிக்கப்பட்டு விடுகின்றது இந்த HLAங்கிறது.